Yeah, see, being a writer நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. We can't just show what we believe is true. And ஒரு சர்டன் குரூப்பையோ இல்லை ஒரு சர்டன் இண்டிவிஜுவலையோ மட்டும் நம்ம டாக்ஸிக்னு சொல்லிட முடியாது. We are all toxic. அந்த பர்சன்டேஜ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸாக எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஐ தாட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ தாட், ஏன்னா பிரேக்கப் வாஸ் அ ஹியூஜ் திங் பேக் தென்னு சொல்லும்போது 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு BFC ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைரக்டர். ரியோராஜ் நடித்து யுவன் மியூசிக்கில் வந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் சுனீத் தான் இருக்கார் நம்ம கூட. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட், ஆல் குட். ஸோ ஸ்வீட் ஆர்ட் படம் பற்றி நிறையா பேசணும். வில் கெட் டு தேட். பட் ஃபர்ஸ்ட், எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குமே ஜேர்னி ஆரம்பிக்கிற இடம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ அபவுட் ஹவு யோர் ஜேர்னி ஸ்டார்டட். எப்படி சினிமாங்கிற இன்ட்ரெஸ்ட்குள்ளே வந்துச்சு, ஓகே. அதை பற்றி. ஓகே, பேசிக்லி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம பார்த்த படங்கள் அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. பட் தென் பேக் இன் ஸ்கூல் நான் வந்து ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் ப்ளே ஸ்கிட்டுக்கெலாம் வந்துட்டு ஐ யூஸ்ட் ரைட் ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த டைலாக்ஸ் எல்லாமே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் ஓகே, திஸ் இஸ் மை திங் அப்படின்றது. தட்ஸ் வென் இட் கைண்ட் ஆஃப் இக்னைட்டட். ஓகே. ஏதாச்சும் படங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் பார்க்குற படங்களோட தாக்கம் நம்ம எடுக்கிற படங்கள்லேயும் வரும். ஸோ அந்த விதத்தில் சம்திங் தட் ரியலி இன்ஸ்பைர்ட் யூ. ஓகே, சி, என்னோட ஏர்லி சைல்ட்ஹுட்டில் வாஸ் நாட் அலவுட் டு வாட்ச் மூவிஸ் வீட்டில். பேசிக்லி நிறைய படங்கள் வந்து சின்ன வயசில் நிறைய பார்த்தது கிடையாது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஃபிலிம் வந்ததுன்னா மட்டும் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ வாஸ் அலவுட் டு வாட்ச் தட். ஸோ பேசிக்காக தட்ஸ் ஹவ் மை இன்ட்ரொடக்ஷன் டு சினிமா வாஸ். பட் தென் லேட்டர் ஒரு ஹை ஸ்கூல்லாம் வர டைமில் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலி வாட்சிங் மூவிஸ். ஓகே. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த நேஷ்னல் சினிமாவோட ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அண்ட் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் மணி சார். அண்ட் தென் ஸ்லோலி இந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இந்த ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. ஓகே. மணி சார்னா ஃபஸ்ட்டு படம் என்ன பார்த்தீங்க? எனக்கு ஞாபகம் இருக்குது, அலைப்பாயுதே தான் நான் ஃபஸ்ட் ஓகே. பார்த்தேன். தியேட்டர்லையா? தியேட்டரில் இல்லை, ஆ. டிவியில் டிவில. அந்த டைமில் தான் பார்த்துருந்தேன். ஓகே. அண்ட் அலைப்பாயுதே பார்த்ததுக்கப்புறம் ஐ வாட்ச் த செகண்ட் ஃபிலிம் ஐ வாட்ச் வாஸ் இருவர். ஓகே. ஸோ இருவர் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். பட் இருவர் பார்க்கும்போது தான் வந்துட்டு அந்த கிராஃப்ட் மேலே ஒரு லவ் ஒன்று வந்தது. ஸோ ஐ தாட் ஃபிலிம் இஸ் நாட் சம்திங் சும்மா பேசி ஒரு கதை ஒன்று பண்ணி. பேசிக்காக சொல்லணும்னா ஸ்கூலில் சின்னதாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது, இது சம்திங் ஹியூஜ் அப்படின்றது புரிய வந்தது இருவர் பார்த்ததுக்கப்புறம் தான். ஓகே. அண்டு படத்துக்குள்ளே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி அந்த ஜேர்னி வந்து வேர் டிட் இட் ஸ்டார்ட்? ஓகே, ஆஃப்டர் மை காலேஜ் நான் வந்து கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஐ யூஸ் டு go attend interviews for being an assistant director. அண்ட் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே. ஸோ மை இனிஷியல் மூவிஸ் தட் ஐ அசிஸ்டட் வேர் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ பைலிங்குவல். மிஸ்டர் சோழன்னு சொல்லி ஒரு டிரெக்டர் தான் அது பண்ணார். இட் வாஸ் மேட் இன் ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ அதுக்கு போகும்போது ஹேட் நோ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஒரு ஃபார்மல் ஸ்டடீஸ், ஃபிலிம் ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ ஆன் கிரவுண்டில் போய் தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் போஸ்ட் விச் ஐ அசிஸ்டட் மிஸ்டர் மஞ்சுநாத். அவருமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் தான், நேஷ்னல் அவார்ட் ஜூரி மெம்பர் கூட அவர். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் தான் கம்ப்ளீட்டாக அசிஸ்ட் பண்ணி என்னோட எக்ஸ்போஷர் அதுக்கு தான் இருந்தது. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்னு வந்தது வந்துட்டு சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நெஞ்சுமுண்டு நேர்மை ஒன்று ஓடுராஜான்னு சொல்லி மிஸ்டர் கார்த்திக் வேணுகோபால் அவர் பண்ண அந்த படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் AD அதில். ஓகே. ஸோ அது ஆடிஷன் அட்டன் பண்ணி, ஐ மீன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி, தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு இட். அண்ட் போஸ்ட் விச் அங்கேருந்து ஐ யூஸ் டு டூ டிஜிட்டல் ஆட்ஸ். ஓகே. ஸோ கார்பரேட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். TVCs ஆல்சோ டன் அ கப்புள் ஆஃப் TVCs. ஓகே. அண்ட் parallelly I started writing for my feature. ஸோ அண்ட் down the line SWINEETH happened. ஓகே. ஒரு ஃபார்மலான ஃபில்ம் எஜுகேஷன் தேவையா இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறதுக்கு?
இப்போ நீங்க வந்து யூ லேர்ன்ட் ஆன் த கிரவுண்ட் ஆன் செட். ஸோ இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம ஸ்லோவா வி ஹவ் ஸ்டார்டட் டு see a lot of filmmakers that have come up purely by making short films. Yeah. And film schools and film education மேல இருக்கிற அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து கம்மியா ஆயிட்டே வருது. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட்? See, that's completely subjectiveன்னு சொல்லுவேன். யார் Yeah, ஒப்பீனியன் yeah, yeah. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஆக்சஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் லெட் அலோன் ஃபிலிம் வேறு ஏதாவது ஒரு டொமைனில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஹோம். ஸோ அஃப்கோர்ஸ் லைக் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறோம் அப்படின்னும் போது இந்த பேசிக்ஸ் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக எஜுகேட் பண்ணுவாங்க. Then if you're truly willing, you have internet right now. You have online tutorials, and digital filmmaking is a blessing இப்போ. So you have a smartphone, you have a digital camera with you, you can make films. ஸோ இன்றைக்கி இருக்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்க லீடிங் டிரெக்டர்ஸ் யாருமே வந்து அசிஸ்ட் பண்ணி வரல. தி லேர்ன் ஃப்ரம் மேக்கிங். So yeah, it's up to the individual. But then if you want to go to a film institute and learn, it's up to you. ஓகே. ஸோ ஸ்வீட் ஆர்ட் பற்றி பேச ஆரம்பிக்கிறப்போ ஐ ரியலி வாண்ட் டு நோ இந்த கதையோட ஜேர்னி ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? வேர் டிட் இட் ஸ்டார்ட்? ஸோ Okay. திஸ் சீட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிறது? Okay. So 2018ல வந்து ஐ மேட் அ ஷார்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ பேசிக்காக ஸ்வீட் ஹார்ட் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ 2018 இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அப்போ வந்து ரொம்ப விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸோ ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சி அப்படிங்கும்போது யூனோ ஸ்டஃப் ஹேப்பனிங் இந்த இன்டர்நெட்டில் பார்த்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஐ மேட் அ ஸ்டோரி. அண்ட் ஆஸ் ஐ வாஸ் ரைட்டிங் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படி விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம். ஆஸ் ஐ வாஸ் ரைட்டிங் ஐ தாட் இல்லை இட் ஹேஸ் ஈவன் மோர் டெப்த் டு இட்னு தோணுச்சு. ஓகே. அண்ட் தென் காமெடியாக விளையாட்டாக ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டு ஆரம்பிக்கும் போதே இட் டுக் அ சீரியஸ் டர்ன். ஓகே. அண்ட் தென் வி எண்டட் அப் மேக்கிங் அ ஷார்ட் ஃபிலிம். அண்ட் ஐ தாட் இது இந்த கதைக்கு இன்னுமே பொட்டென்ஷியல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெச் பண்ணி மேபி ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்வ் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். ஓகே. அண்ட் ஐ ஹேட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் மை டெபியூ ஃபிலிம். ஓகே. ஸோ அதுதான் ஆக்சுவலாக நான் பிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும்போது parallelly I was also writing ஸ்வீட் ஹார்ட். ஸோ இது ஒரு வெப் சீரிஸாக எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஐ தாட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ தாட் இல்லை இது ஃபீச்சராக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்வீட் ஹார்ட் ஹேப்பன். ஸோ நீங்கள் இனிஷியலாக எதுன ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ராப்பர் காமெடி அந்த ஒரு ஜோனில் இருந்துச்சு. காமெடியாக பண்ணணும்னு நினச்சி ஓ ஸ்டார்ட் ஓகே. பண்ணது. ஓகே. ஓகே. பட் அந்த ஸ்கிரிப்ட் முடிக்கும் போது இட் டுக் அ சீரியஸ் டர்ன். ஓகே. ஓகே. இப்போ வெப் சீரிஸாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா பிஃபோர்? நான் கேரக்டர்ஸ் டிசைன் நான் பிளாட் எழுதிட்டேன். ஓகே. பீட்ஸாக இப்படி தான் இருக்கும். பீட்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் தென் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட் ஒன்ஸ் லைக் ஓப்பனிங் மிட் அண்ட் எண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி ஃபார்மேட்டில் ஐ ஜஸ்ட் லைக் ஃப்ளஷ் அவுட் மை தாட்ஸ். ஓகே. இன்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி எழுத ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரக்டர் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ பேரலாக வந்து கேரக்டரும் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் வாசு, தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மனு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் ஆஸ் தட் வாஸ் ஹேப்பனிங் ஐ தாட் ஓகே பொட்டென்ஷியல் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில் பண்ணி இதை ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாற்ற முடியும் அப்படின்றது ஃபார் அ ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே. ஸோ நீங்கள் இனிஷியலாக எழுதின அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற அந்த வாசு கேரக்டருக்கும் ஃபீச்சரில் இருந்த வாசு கேரக்டருக்கும் ஹவ் வாஸ் த ட்ரான்சிஷன் லைக் எழுதுகிறப்போ? ஹவு டிட் இட் எக்ஸ்பேண்ட் இன்டு திஸ் கேரக்டர் தட் வி ஹேவ் இன் த ஃபிலிம்? ஸோ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் இருக்க வாசு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஓஷனை பேஸ் பண்ணி தான் அவனோட கேரக்டரைசேஷன் ஃபுல்லாகவுமே இருக்கும். ஓகே. யா வாசு சம்படி ஹூ இஸ் வெரி டீப் பட் வெரி அன்ஸ்டேபிள். ஓகே. ஜஸ்ட் லைக் த ஓஷன். ஓகே. ஓகே. ஸோ ஒரு பெரிய அவனுக்குள்ள ஒரு ஆழம் ஒன்று இருக்குது. பட் தென் ஹீ இஸ் வெரி அன்ஸ்டேபிள். அவனுக்கு வந்துட்டு ஒரு இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது ஒரு பையன் அப்படின்னும்போது ஹவ் ஹி ரியாக்ட்ஸ் டு த சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க ஐ தாட்
you know, this he reflects more of the characteristics of the ocean. ஓஷன். ஓகே. And whereas Manu நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, she'll have the characteristics of mountain. ம். So she's very stable. She knows what she wants. ஓகே. ஏன்னா மனு மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படின்னா, வாசு வந்து அந்த ஒரு கேம்பிள் ஒன்று எடுக்கிறான்ல, சரி ரிலேஷன்ஷிப்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, somebody who never wanted to be in a relationship starts thinking of one. So that's only because of Manu. So she's very strong. She knows, you know, what she's doing அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட கேரக்டரை வந்துட்டு இந்த மாதிரி அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூம் கலர்ஸ் எல்லாமே கூட யா இந்த 2 விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி தான் ஃபார்முலேட் பண்ணோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ யுவர் அவுட்லுக் ஆன் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ். Yep. ஸோ ஹவு வி ஹவ் எவால்வ் ஃப்ரம் அலைப்பாய்தான் எந்த காலத்தில் ரொம்ப மாடர்ன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து இப்போது இன்னைய தேதியில் வந்து கமிட்மெண்ட் ஃபோபிக்காக நிறையா பேர் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யோர் அவுட்லுக் ஆன் த மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப்ஸ் தட் பீப்புள் ஹாவ்? ஐ வுட் சே வெளியில் பார்க்கறதுக்கு நிறைய மாறி இருக்கு. ஓகே. You know, we started coming up with new terms like situationship இருக்கு, and then you know you have vacationshipனு சொல்லி இந்த மாதிரி புது புது டேர்ம்ஸ் நிறைய இவால்வ் ஆகி வந்திருக்கு. பட் தென் உள்ளுக்குள்ள இருக்க அந்த பேசிக் ஹியூமன் எமோஷன் இஸ் ஸ்டில் த சேம் நினைக்கிறேன். ஓகே. பிகாஸ் லைக் டாக்கிங் அபவுட் ப்ரீமெரிட்டல் ப்ரெக்னன்சி இன் ஸ்வீட் ஹார்ட், இது வந்து ஒரு மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப், அதனால ஒரு ப்ரீமெரிட்டல் ப்ரெக்னன்சின்ற ஒரு விஷயம் இதில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கரெக்ட். ஸோ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேயும் இருந்திருக்கு. ஆக்சுவலாக உங்கள் படத்துலேயே மனோட அப்பா அம்மா கேரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி தானே? யா என்னன்னா அது எவ்வளோ வெளியே தெரியுதுன்றதை பொறுத்து தான். ஓகே. படத்தோட என்டையர் ஐடியாவே வாசுவை வந்து ரொம்ப தப்பா அவன் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த படத்தில் வந்துட்டு மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு லேபிள் பண்ண அந்த பொண்ணோட அப்பா ஹி ஹஸ் ஆல்சோ டன் த சேம். திங் இஸ் தட் அவர் பண்ணது வெளியே தெரியல, இவர் பண்ணது வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இவரை நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டேபு இது பண்ணி லேபிள் பண்ணி கெட்டவன் இவன் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் தென் லைக் யூ நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அந்த கோர் எமோஷன் இருக்குல்ல, வாட் யூ ஃபீல் ஃபார் யுவர் partner or the person whom you are interested in. So that has always been the same. So ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருந்திருக்காங்க முன்னாடியும் இப்போவும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அது ஒரு இந்த சர்டன் டைம் வரைக்கும் தான், ஆர் அன்லெஸ் ஏன்னோ என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இப்போது ஜஸ்ட் பிகாஸ் யூ காட் ஆல் திஸ் டேர்ம்ஸில் ஈஸியாக காயின் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார்னு இன்னும் ஈஸியாக சொல்லிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. எல்லாம் தாண்டி இப்போ வந்து யூனோ ஆஸ் ஐ வாஸ் ரைட்டிங் ஃபார் ஸ்வீட்ஹார்ட் ஐ மெட் அ லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்க டீனேஜர்ஸ், ஏர்லி 20s இருக்க நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ எல்லாரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டோரிஸ்லேயும் வந்து காமனாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று வரும்போது அதை ரிப்பேர் பண்ண யாரும் ட்ரை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் தென் பேக் இன் த டே யூனோ பீப்புள் ட்ரை டு ஃபைட் ஃபார் த ரிலேஷன்ஷிப். ஸோ அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா பிரேக்கப் வாஸ் அ ஹியூஜ் திங் பேக் தென். பேக் தென்னு சொல்லும்போது 15-20 இயர்ஸ். பட் இப்போ வந்துட்டு ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. பட் தென் அந்த ஹார்ட் பிரேக் பெயின் ஸ்டில் தேர். இப்போ டு யூ திங்க் தட் பார்டர் லைன்ஸ் ஆன் ஈகோ, இப்போ வந்து எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாண்ட் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன்னா ஐ ரியலி வாண்ட் டு டூ திஸ், ஆனால் நான் அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஏன் என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு, டு யூ திங்க் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஆர் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர்? பட் இப்போ கொஞ்சம் அது ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்போஷர் டு இன்டர்நெட் அண்ட் அந்த ஆன்லைனில் அவங்க பார்க்குற ரீல்ஸ், இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வரும், அவங்க பார்க்குற படம், கேட்குற பாட்டு, படிக்கிற நாவல், இப்போ இந்த ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போது அதில் ஒரு வந்துட்டு ஒரு சூடோ எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. கரெக்ட். ஸோ பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, என்னோட பார்ட்னர் இதே மாதிரி பிஹேவ் பண்ணும், எனக்கு இதே மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே. என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றதை இங்கே சொல்லிட்டீங்கன்னா அதை பண்ண முடியுமா முடியாதான்றதை ஆப்போசிட் பர்சன் சொல்லிடுவாங்க. கரெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது, நேச்சுரலாக ஒரு ஃப்ளோவில் போகலாம் அப்படின்றத அவங்க பேசிக்கிட்டாங்கனாலே புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ எனக்கு வாசு அஸ் எ கேரக்டர் பற்றி பேசணும் நிறையா இருக்குது. பிகாஸ் சமீப காலத்தில் நிறையா கேரக்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். வி ஹவ் சீன்
லவர் மாதிரி ஒரு படத்தில் எடுத்துக்கோங்க, பேச்சுலர் மாதிரி ஒரு படத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாடான ஒரு மேல் ப்ரொட்டாகனிஸ்ட், அவரோட ரிடெம்ஷன் தான் கதையாக மாறுது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் ஹவு யூ ரைட் அ ரிடெம்டிவ் ஆர்க் ஃபார் சம் ஒன், ஒரு ஒரு மேல் ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் பீங் ஸ்போக்கன் அபவுட் nowadays. Yeah, see, being a writer நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. We Okay. can't just show what we believe is true. ம் ஸோ நம்ம ஒரு விஷயம் எழுதி அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் லைக் நம்ம உட்காந்து வில் ஹாவ் டு டூ அ டீப் ரிசர்ச் அண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டாக் அபவுட். ம் அண்ட் டாக்கிங் அபவுட் டாக்ஸிசிட்டி, என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து புதுசாக இப்போது இருக்க ஜென்ரேஷனில் இருக்க பசங்க மட்டும்தான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அதர் பொண்ணுங்க மட்டும்தான் அப்படி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ஒரு சர்டன் குரூப்பையோ இல்லை ஒரு சர்டன் இண்டிவிஜுவலையோ மட்டும் நம்ம டாக்ஸிக்னு சொல்லிட முடியாது. we are all toxic. யா அந்த பர்சன்டேஜ் தான் டிசைட் பண்ணுது ஹவு டாக்ஸிக் யூ ஆர்ன்ட்டு. கரெக்ட். கம்பேட்டபிளா இல்லையா அப்படின்றது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸிசிட்டி தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் டாக்கிங் அபவுட் வாசுஸ் கேரக்டர், வாசு வந்து டாக்ஸிக்கா அப்படின்னு கேட்டால் ஹீஸ் அ நார்மல் ஹியூமன். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் லைக் ஹி ஹேஸ் இஸ் ஓன் ஃப்ளாஸ். ம் ஸோ அவன் வந்து அந்த ஃப்ளாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அதில் அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது தான். ஐ மீன் அவன் ஒர்க் பண்ணியிருந்தான் அப்படின்னா எப்போவோ இவால்வ் ஆயிருந்திருப்பான். மேபி லைக் இந்த படமே இருந்திருக்காது. ஓகே. ஹீஸ் ரெஃப்யூசிங் டு டூ தட், ஹீஸ் ரெஃப்யூசிங் டு அட்ரஸ் ஹிஸ் ஃப்ளாஸ் அப்படின்னு அப்படி இருக்கு. அண்ட் தே கம்ஸ் திஸ் பாயிண்ட் வேர் யூனோ ஆன் ஹிஸ் ஃபேஸ் வந்துட்டு இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு தெரிகிறது தான் அந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது. வேர் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் the importance of committing yourself to something or with somebody. ஸோ அது புரிய வரும்போது தான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற அந்த ரியலைசேஷன் அவனுக்கு வருது. ஸோ பேசிக்காக அந்த படத்தில் வந்து அவனோட ட்ராமா என்னவா இருக்குது அப்படின்னா அவனோட அம்மா விட்டுட்டு போனது கிடையாது. ஸோ அவனை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால அவன் கமிட்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சுக்க விருப்பமும் கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த 22 வருஷத்தில் ஒரு தடவை கூட அவங்க என்னை பார்க்க வரல. அவங்க விட்டுட்டு போனதுக்கு 1000 நியாயமான காரணம் இருக்கலாம். பட் என்னை பார்க்க வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை நியாயப்படுத்த முடியாது அப்படின்றது தான் அவனோட ஒரு ஜென்யூனான ஏக்கமாக இருக்குது. ஸோ அதனால ஜெனரலாக சொன்னாங்களே, பெத்த தாய் வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் அம்மா அவங்க கூட இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ என் அம்மாவே என் கூட இல்லை, ஆர் நான் வளர்ந்து வரும்போது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ வேறு யார் அப்படி என் கூட இருந்துட போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இட்ஸ் மேன்மேடுன்னு அவன் சொல்லுவான். கரெக்ட் கரெக்ட். ஹியூமன் இன்வென்ஷன்லேயே பெஸ்ட் இன்வென்ஷன் வந்து இந்த ஃபேமிலின்ற செட்டப் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஸோ இந்த மைண்ட் செட் இருக்க ஒருத்தன் வந்து பார்க்க தவறுன விஷயம் என்னன்னா, மனு வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசின உடனே அவகிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிக்கிறான். அந்த லைக் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறான், அந்த சென்ஸ் அவங்க இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டோம், நம்ம கமிட்மெண்ட்டாக அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்னும் போதே அவன் டிஸ்டன்ட் ஆக ஆரம்பிக்கிறான். கரெக்ட். அண்ட் அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா அப்படின்னும் போது அவன் வந்து அந்த பொண்ணையே கமிட்மெண்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கானோ, அந்த குழந்தை அடிஷ்னல் கமிட்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி இட் டசன்ட் வாண்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதையுமே வந்து ஒரு பிரச்சனையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். வாட் ஹி ஃபெயில் டு லுக் அட் இஸ், அவன் அம்மாவை அவன் திரும்ப பார்க்கும்போது இப்போ அவன் மனுவையும் அந்த குழந்தையும் விட்டுட்டு போனான் அப்படின்னா, அவங்க அம்மா அவனுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அவன் இந்த குழந்தைக்கும் மனுக்கும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்க அந்த ரியலைசேஷன். அண்ட் தென் உன்னோட அம்மா இது பண்ணிட்டாங்க. தேர்ஸ் another mother, despite of all the complications, she still wants to keep the child. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த குழந்தை வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குன்னு தெரியாது. அண்ட் தட்ஸ் that will be a differently able childன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுமே she is going through so much for the child. ஸோ இங்கே வந்து விடாமல் பிடிச்சிட்டு இருக்க ஒரு அம்மாவும் பார்த்துட்டு இருக்கான், விட்டுட்டு போன இன்னொரு அம்மாவையும் பார்த்துட்டு இருக்கும்போது that is the point where he chooses who he wants to be. ஓகே. நான் என் அம்மாவாக இருக்க போகிறேன்னா, ஆர் am I going to be this slave? This kind of mother. Okay. நான் எப்படி இருக்க போகிறேன்னா அப்படின்னு யோசிக்கும் போது is when he realizes நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. And then he gets back to Manu and says like, I don't want to do this, Manu. I don't want to be this person னு சொல்லுவான் அவகிட்ட. So that's what happens. Okay. Pre-climax பற்றி பேசுகிறப்போ one of the moments that really struck me was வாசு அவன் அம்மாவை பார்க்குற அந்த மொமெண்ட். In any other film this would have led to ஒரு கைண்ட் ஆஃப் அ கன்ஃபரன்டேஷன், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக போயிருக்க. அதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. நானும்
எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு ஒரு ஈதர் பையன் அம்மாவ கன்ஃபரண்ட் பண்ணுவான். ஆர் அம்மா வந்து பையன பார்த்துட்டு அ அம்மா வந்து பேசுவாங்க. அந்த மாரி ஒரு கன்ஃபரன்டேஷனா ஹீட்டடா இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஈஸியா கடந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாக்கு அவன் தான் பையங்கிறதே தெரியாம Yeah. ஈஸியா பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் அந்த மொமெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க? வாட் வாஸ் அ த ஐ த ஐடியா பிஹைண்ட் தட் கைண்ட் ஆஃப் அ மொமெண்ட்? ரைட்டரா பேசிக்லி தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஐ தாட் அது அப்ராப்ரியேட்டாக இருக்கும். நான் வாட் இஸ் ம், த ம், மூவி அது அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆனேன். ம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் லைக் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ரீரைட் யாஹ்! போயிருக்கும்ல. ஸோ அந்த டைமில் நான் என் டீம் கிட்ட பேசும்போதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நரேட் பண்ணும்போதும் அஃப்கோர்ஸ் லைக் கொஞ்சம் பேர் சொன்னாங்க அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. சாஜித் படம் யாஹ்! பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசியிருந்தாலோ இல்லை அம்மா ரெகக்னைஸ் பண்ணியிருந்தா இன்னும் எமோஷனலாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ம். பட் தென் எனக்கு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அந்த கேரக்டர்ஸ் 2 பேரும் அங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே. தோணுச்சு. ம். அண்ட் இட் ஒர்க் ஃபார் த மெஜாரிட்டி ஆஸ் வெல். ஓகே. ஓகே. ஸோ ஸோ அண்ட் லைக் ஐ செட் அது ஒரு கேம்பிள் தான். அஃப்கோர்ஸ் லைக் எல்லாருக்குமே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ம். அண்ட் படத்தோட நான் ஸ்டோரி நரேட் பண்ண போதும் சரி, ஷூட் முடிச்சு யுவன் சார் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தபோதும் சரி, லைக் ஹி வாஸ் ஃபைன் வித் இட். ம். ஆர்ஆர் பண்ணும்போது கரெக்டாக அந்த சீனோட ஆர்ஆர் முடிச்சுட்டு சார் என்கிட்ட கேட்டார், ஏன் அவங்க 2 பேரும் அங்கே பேசல அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் சார் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அண்ட் ஹீ செட் அதுதான் கரெக்ட், அவங்க பேசியிருந்தாங்கன்னா நார்மலாக இருந்திருப்போம் கரெக்ட். அப்படின்னு யாஹ்! சொல்லிட்டு. யாஹ்! ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் நிறைய பேருக்கு அது ஒர்க்கும் ஆயிருந்திருக்கு. ம்ஹ்ஹ்ம். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஐ ஹர்ட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். ம். அந்த இடத்துல மேபி அவங்க பேசியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னும் சொன்னாங்க. ம். பட் ஐ வாண்டட் தட் டு பி திஸ் வே. ஐம் ம். ஹாப்பி தட் இட் இஸ் தட் வே. ஓகே. நைஸ். அண்ட் தென் கிளைமாக்ஸ் பத்தி பேசும்போது எங்கேயோ சொல்லியிருந்தீங்க தட் யூ ஹேட் ரிட்டன் 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் த கிளைமாக்ஸ். Yeah. வாட் வாஸ் தி அதர் வெர்ஷன் லைக்? அதர் வெர்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் இதில் இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு இட்ஸ் ஹாப்பி எண்டிங். யாஹ்! 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அவன் வந்து அவனுக்கு தோணுனது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் லைக் அவளுமே வந்துட்டு நீ கேட்கும்போது நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ம். பட் தென் எண்ட் ஆஃப் த டே லவ் வின்ஸ்ல. யாஹ்! பட் இன்னொரு ஒரு கிளைமேக்ஸில் என்ன இருந்ததுன்னா இட் வாஸ் மோர் ப்ராக்டிக்கல். ஓகே. ஷீ ரெஃப்யூசஸ் டு டேக் வாசு பேக். ஓகே. ஸோ அது இருந்தது. அண்ட் தென் அதில் ஒரு பெரிய ஐரணி என்னன்னா, இப்போ படத்தில் இருக்க ஐரணி என்னன்னா, somebody who constantly wants to abort a child throughout the film ம். ends up saving a child. கரெக்ட். யாஹ்! அதில் என்ன இருந்தது அப்படின்னா கிளைமேக்ஸில் ஆக்சுவலாக அபார்ட் ஆகிடும். ஓகே. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கயாஸ் இருக்கும். அந்த கயாஸில் ஆக்சுவலாக அபார்ட் ஆகிடும். ஓகே. அண்ட் அவன் லைஃப் லாங் இது வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தானோ, ம். படத்தில் ஒரு டைலாக் வரும். அருணாச்சலம் சொல்லுவார், ம். இன்னைக்கு நீ வேணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு நீ வேண்டாம்னு நினைக்கிறது நாளைக்கு நாளைக்கு வேணும்னு வேணும். நினைக்கும் போது உனக்கு கிடைக்காம போயிடலாம். யாஹ்! அதுதான் கிளைமேக்ஸாக இருந்தது. ஓகே. வை திஸ் ஷிஃப்ட்? No, I actually had both climax written on paper. ஓகே. ஸோ நான் யுவன் சாருக்கு நரேட் பண்ணும்போது 2 கிளைமேக்ஸுமே சொன்னேன் நான். ஓகே. ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து இந்த இப்போ இருக்க இந்த ஹாப்பி எண்டிங் தான் இருந்தது ஆ. ஃபர்ஸ்ட் நரேஷனில். ஆ. பட் லேட்டாக நான் சார்கிட்ட அதை சொன்னபோது சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ Yeah. அந்த 2மே ஷூட் பண்ணிட்டு நம்ம எடிட்டில் பார்த்துப்போம், நீங்கள் 2மே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. பட் தென் எங்களுக்கு அந்த ஷூட் டைமில் நிறைய ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஓகே. இன்ஃபேக்ட் அந்த என்டையர் அந்த ஹீரோயினோட அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் 7 to 8 odd டேஸில் மொத்தமாக முடிக்க வேண்டிய ஒரு நாங்கள் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூல் இன் மைண்ட். ஓகே. பட் தென் நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் யூ எய்தர் டூ இட் இன் த கிவன் டைம் ம். ஆர் ஒரு 1 or 2 months பிரேக் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அந்த பிரேக் இஸ் நாட் ஹெல்தின்னு தோணுச்சு. ஓகே. ஓகே. ஸோ வி ஹேட் டு டூ அ சர்டன் காம்ப்ரமைஸ். ஓகே. அந்த ஓகே. காம்ப்ரமைஸில் வி ஹேட் டு பிக் இதர் ஆர்ன்ற மாதிரி. ஓகே. ஓகே. பட் டில் த லாஸ்ட் மொமெண்ட் ஐ ஆக்சுவலி வாஸ் ட்ரைங் டு ஷூட் த அதர் கிளைமேக்ஸ் ஆஸ் வெல். எனக்கு வந்து நிறைய ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் நிறைய சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இட் இஸ் லைக் ஃபிலிம் அப்ரிசியேஷன்ன்றது வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலன்றதை தாண்டி இன் ஜென்ரல். ஏன்னா நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாலும் ஒரு ஃப்ரைடே 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பண்ணிட்டோமே அப்படின்னாரு.
இல்லை சார் இது உங்கள் வாய்ஸில் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல, பண்ணிட்டாரு.